பிரைஸ் லார்ட் 30th ஆகஸ்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னவென்றால் நம்பிக்கை. என் ஆத்மாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சங்கீதம் 62 அதிகாரம் 5 சொல்லப்பட்டிருக்கு. சில நேரத்தில் நம்ம கர்த்தருக்கு காத்திருப்பதில் சோர்ந்து போயிடுறோம். கர்த்தருடைய சித்தம் நிச்சயமாகவே நன்மையானது இருக்கும் என்று தெரியும். ஆனாலும் நம்மளுடைய தாழ்மை காத்திருப்பு தேவனுக்காக காத்திருக்க விரும்பாது. நம்மளுடைய சரீரம் அதுக்கு ஒப்பு கொடுக்காது. ஆனால் நம்மளோட ஆத்மாவும் அதுக்காக இயங்கும். ஸோ நம்ம ஆத்மாவை பார்த்து சொல்லணும், தாவீதை போல் என் ஆத்மாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று. ஸோ நம்ம தேவன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் போது நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். மேபி மனுஷங்களை நம்பி நம்ம ஏமாந்து போகலாம், வெட்கப்பட்டு போகலாம். ஆனால் தேவனை நம்புகிற ஒருவனும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஸோ அதனால் நீங்களும் தேவனை நம்புங்க, நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, தேவனை பாருங்கள், தேவனை நம்புங்க. நிஜமாகவே நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை அவர் உங்களுக்கு தருவார். அவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார், உங்களுக்காக வழிகளை திறப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கும் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீங்கள் அவரையே நோக்கி அமர்ந்துருங்க, அவர் மேலேயே உங்கள் நம்பிக்கை வைத்துருங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க கர்த்தரையே நோக்கி அமர்ந்துரு என்று. பை வாஸ் வித் ஜெபராஜ். ஹாவ் a blessed day.